அறிவுசார் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று ஒரு புதிய தகவல். அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மலேசியாவின் தேசத்தந்தை திங்கு அப்துல் ரஹ்மான் அவரோட வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் ஒரு அரசருக்கு தான் பிறந்திருக்காரு. ஆனால் இளவரசருக்குரிய மதிப்புடன் அவரை யாரும் நடத்தவில்லை. அவருடைய கல்வித்திறன் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. அவருக்கு நிர்வாகத்திறன் உண்டா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. அவர் முன்வைக்கும் திட்டங்களுக்கு பலவிதமான முட்டுக்கட்டைகள் போடப்பட்டன. ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி அவர் ஒரு தேச தந்தை ஆனார். காரணம், மக்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவை திரட்டி கொண்டு முன்னேறுகிற அவருடைய தன்மைதான். இவருடைய முழு பெயர் துங்கு அப்துல் ரஹ்மான். மலேசியாவை ஒன்று திரட்டி அந்நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தவர். அந்நாட்டில் முதல் பிரதமராகவும் பணியாற்றியவர். 1903 பிப்ரவரி 8 தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் இப்போதைய மலேசியாவில் உள்ள கேதா என்ற பகுதியில் பிறந்தார். இவர் பள்ளி படிப்பை நிறைவு செய்த பின் மேற்படிப்புக்காக இங்கிலாந்து சென்றிருக்காரு. இங்கிலாந்து சென்று இளங்கலை பட்டம் பெற்ற பின் திரும்பி வந்திருக்காரு. அவருடைய சகோதரருக்கு இதனால் பெருங்கோபம். இளங்கலை பட்டம் படிக்கவா அவனை வெளிநாட்டுக்கு அமிச்சது? உடனே சட்டப்படிப்பில் பட்டம் பெற்ற பின்பு தான் மீண்டும் மலேசியாவுக்குள் வர வேண்டும் என்று இங்கிலாந்துக்கே திருப்பி அனுப்பினார். அவர் லண்டனுக்கு போய் முதல் பகுதி சட்டத்திற்கான தேர்வை எழுதினார். ஆனால் அதில் தோல்வி அடைஞ்சிட்டார். அதனால் தோல்வி முகத்துடன் ஊருக்கு திரும்பினார். அதே நேரம் சட்டப்படிப்பை அவர் விட்டுவிடவில்லை. சில ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் லண்டன் திரும்பி அதே முதல் பகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றார். ஆனால் அவர் தன்னுடைய படிப்பை தொடர இயலாதபடி 2ஆம் உலகப் போர் குறுக்கிட்டு விட்டது. ஆகவே மீண்டும் ஊருக்கு திரும்பிவிட்டார். இந்த முறையும் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை. முயற்சியை தொடர்ந்தார். தன்னுடைய 47வது வயதில் சட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்று வழக்கறிஞரானார். அப்போது வரலாற்றிலேயே முதல் முறையாக பொன்விழா ஆண்டில் வழக்கறிஞராகும் ஒரே மாணவர் நான்தான் என்று அவர் நகைச்சுவையுடன் குறிப்பிட்டார். ஒரு பக்கம் வழக்கறிஞராகவும் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அவர் ஒரு நல்ல நிர்வாகியாகவும் உருவாகி இருந்தார். மக்களோடு கலந்து பழகி கொண்டிருந்த அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தீர்வுகளை முன்வைக்க கற்றிருந்தார். அரசாங்கத்திடமிருந்தோ உள்ளூர் மக்களிடமிருந்தோ ஆதரவை பெற்று அந்த தீர்வுகளை செயல்படுத்தவும் தொடங்கினார். இந்த அனுபவம்தான் பின் நாட்களில் அவரை ஒரு சிறந்த தலைவராக உருவாக்கியது. மலேசியாவில் பெரும்பாலானோர் முஸ்லிம்கள். அவர்களிடையே சீனர்களும் வாழ்ந்து வந்தார்கள். இருந்தாலும் மாறுபட்ட பண்பாடுகளை கொண்ட இந்த இருவரையும் ஒருங்கிணைத்து அந்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று அப்துல் ரஹ்மான் சிந்தித்தார். இவர்களுக்கிடையே அரசியல் பிணைப்பை உருவாக்க பாடுபட்டார். அதன் மூலம் மலேசியாவின் விடுதலைக்கு வழிவகுத்தார். 1957 ஆகஸ்ட் 31 அன்று மலேசியா பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது. அதன் முதல் பிரதமராக அப்துல் ரஹ்மான் பொறுப்பேற்று கொண்டார். அன்று தொடங்கி 1970 வரை அவருடைய ஆட்சி தொடர்ந்தது. பிரதமர் பதவியிலிருந்து விலகிய பிறகும் மலேசியா அரசியல் சமூகத்தில் அப்துல் ரஹ்மானுடைய பங்களிப்பு தொடர்ந்தது. 1990 டிசம்பர் 6 அவர் கோலாலம்பூரில் காலமானார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.